ஆற்றங்கரை ஓரத்தில் அடர்ந்து வளர்ந்திருந்த பூவரசு மரத்தில் காகமும் மைனாவும் வசித்து வந்தனர். காகத்தின் கூட்டின் அருகே மைனாவும் கூடு கட்டி வாழ்ந்து வந்தது. மைனாவிற்கு பூவரசு மரத்தில் காகம் தங்குவது கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. எப்படியாவது அந்த காகத்தை விரட்ட வேண்டுமென்று மனதுள்ளே எண்ணிக்கொண்டிருந்தது. ஒரு நாள் அந்த பூவரசு மரத்தை தேடி புறா வந்தது. காகத்தின் நண்பனான அந்த புறா காகத்தின் கூட்டை நோக்கி வந்தது. கூட்டில் காகம் இல்லை. அந்த நேரத்தில் காகம் எங்கோ இரை தேடச் சென்றிருந்தது. காகத்தின் வருகைக்காக மரத்திலேயே காத்திருந்தது புறா. அந்த நேரத்தில் இரை தேடிவிட்டு தன் கூட்டிற்கு திரும்பி வந்த மைனா புறாவை பார்த்துவிட்டது. யாரிடமாவது வம்பு பேசி பழக்கப்பட்ட மைனா மெல்ல புறாவின் அருகே சென்றது. வணக்கம் நண்பா. வணக்கம் நண்பனே. புறாவே, நீ யாரை தேடி இங்கு வந்திருக்கின்றாய்? என் நண்பன் காகத்தை தேடி வந்துள்ளேன். நீயும் இந்த மரத்தில் தான் வசிக்கின்றாயா என்று அன்போடு கேட்டது. அதனை கேட்ட மைனா, ஆமாம், இங்கு தான் வசிக்கின்றேன். இந்த இடத்தை விட்டு எப்போது செல்லலாம் என்று தவியாய் தவித்துக் கொண்டிருக்கின்றேன். அதற்கு எப்போது நேரம் வருமோ தெரியவில்லை என்று கவலையுடன் கூறியது. அதனை கேட்ட புறா, மைனாவே, உன் பேச்சு கேட்கின்ற போது ஏதோ மனம் வெறுத்தபடி பேசுகின்றாய் என்று தோன்றுகிறதே. அருகில் ஆற்று நீர் ஓடிக்கொண்டிருப்பத இந்த மரம் பசுமையாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கிறது. நீ அதை அனுபவிக்காமல் இந்த மரத்தை விட்டு செல்ல நினைக்கின்றாயே என்று ஆச்சரியமாக கேட்டது புறா. உடனே மைனா கவலையுடன் முகத்தை தொங்க போட்டபடி, என்ன செய்வது? உன் நண்பன் காகம் இருக்கிற வரையிலும் எனக்கு நிம்மதி இல்லை. காகம் இந்த மரத்தை விட்டு எப்போது வெளியேறுகின்றதோ அப்போது தான் நிம்மதியாக இருக்கும். அதெல்லாம் உனக்கு எங்கே புரிய போகின்றது என கவலையுடன் கூறியது மைனா. அதனை கேட்டு ஆச்சரியமடைந்த புறா, என் நண்பன் காகம் மிகவும் நல்லவனாயிற்றே. புறாவே, காகம் இந்த மரத்திலிருந்து அடிக்கடி கரைந்து கொண்டிருப்பதால் என் தூக்கமே கலைந்து போகிறது. நான் பகலில் தூக்கம் போட்டே பல நாட்கள் ஆகிறது. இந்த காகத்தால் என் பகல் தூக்கமே கெட்டுவிட்டது. மைனாவே, சோம்பேறிகள் தான் பகலில் தூக்கம் போடுவார்கள். நீ உனது சோம்பேறித்தனத்தை வளர்த்து கொள்ள காகத்தை குறை கூறாதே என்றது மைனா. தன் மனதுக்குள் வஞ்சக எண்ணத்தை ஓடவிட்டது. இந்த புறாவிடம் காகத்தை பற்றி பழி கூறினால் புறா எப்படியும் அதனை காகத்திடம் தெரியப்படுத்தும். அதன்பின் காகம் இந்த மரத்தில் தங்காது. நான் மட்டும் சந்தோஷமாக வாழலாம் என்று நினைத்தபடி புறாவிடம் மேலும் மேலும் காகத்தை பற்றி குறை கூற ஆரம்பித்தது. இனிமேல் இந்த மைனாவிடம் பேசினால் நம் நண்பனுக்கும் நமக்கும் அவமானம்தான் ஏற்படும் என்று நினைத்த புறா அமைதியோடு மைனாவின் பேச்சை கேட்கும் கேட்காதது போல காகத்தின் கூட்டின் அருகிலேயே நின்றது. சிறிது நேரத்தில் காகம் அங்கே பறந்து வந்தது. காகத்தை கண்ட மைனா உடனேயே தன் கூட்டிற்குள் சென்று ஒளிந்து கொண்டது. காகம் புறாவை அன்போடு வரவேற்றது. நண்பனே, சௌக்கியமாக இருக்கின்றாயா? நாம் சந்தித்து பல நாட்கள் ஆகிவிட்டதே. நண்பா, என் சௌக்கியம் இருக்கட்டும். முதலில் உன் சௌக்கியத்தை பற்றி பார்ப்போம். இழிவாக நினைக்கும் மைனாவின் அருகே நிற்காதே. துஷ்டனை கண்டால் தூர விலகி செல்ல வேண்டும். நீ வருவதற்கு முன் சற்று நேரம் இந்த மைனாவிடம் பேசிக்கொண்டு இருந்தேன். மைனாவின் பேச்சு உன்னை குறை சொல்வதாகவே அமைந்திருந்தது. அதனால் நீ என்னோடு புறப்பட்டு வந்துவிடு. நான் வசிக்கின்ற இடத்தில் உனக்கு எல்லாம் வசதியும் பாதுகாப்பும் இருக்கிறது என்று கூறியது.
தன் நண்பன் பேச்சுக்கு கட்டுப்பட்ட காகமும் உடனேயே பூவரசை மரத்தை விட்டு பறந்து சென்றது. சிறிது நேரத்தில் கூட்டை விட்டு வெளியே வந்த மைனா காகமும் புறாவும் அங்கு இல்லாமல் இருப்பதைக் கண்டு மிகவும் சந்தோஷமடைந்தது. பூவரசு மரத்திலேயே தனிமையில் வசித்து வந்த மைனா மிகவும் மகிழ்ச்சியுடன் இருக்க, ஒரு நாள் மைனா கூட்டுக்குள் இருந்த நேரம் கழுகு ஒன்று பறந்து வந்து மைனாவின் கூட்டின் அருகே நின்றது. கூட்டுக்குள் மைனா இருப்பதை பார்த்த கழுகு உடனே தன் கூரிய அலகினால் மைனா பறக்க முடியாத வண்ணம் அதன் இறக்கைகளை கொத்தி எடுத்து அதன் பின் தனக்கு இரையாக்கியது. மைனா கதறி அழுதது. அந்த நேரத்தில் தன் அருகே காகம் இருந்திருந்தாலாவது மற்ற காகங்களையும் கா கா என்று கரைந்து என்னை காப்பாற்றியிருக்கும். என் வஞ்சக எண்ணத்தால் காகத்தை விரட்டியதற்கு சரியான தண்டனை கிடைத்துவிட்டது என்று கண்ணீர் விட்டபடி கழுகுக்கு இரையானது.